ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, டொமேட்டோவில் ஒரு ஹைப்ரிட் ரகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பிஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, பிரபாகர் ஹைப்ரிட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 765 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வந்து நல்ல ஒரு ரூலிங் வெரைட்டியாக வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எல்லா சீசனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசனுக்கும் தாங்கி நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஃப்ரூட் செட்டிங்ஸ் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான். ஸோ நம்ம ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் இது வந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த 765 கல்டிவேஷன் பண்ண ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் வந்து மறுபடியும் போடுவார். என்ன காரணம் அப்படின்னாக்கல, நல்லா வந்து ஒரு ஃப்ரூட் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காயினுடைய சைஸும் வந்து நல்லா இருக்கும். செல்ஃப் லைக்கும் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னோட திக்னஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால செல்ஃப் லைஃப்பும் நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கன்சல்டன்சி மூலமாக எடுத்த ஒரு ஃபீல்டு தான். ஸோ பாலக்கோடு நியரஸ்ட்டில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. இது வந்து போன இயர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்த ஒரு ஃபீல்டு. ஸோ நல்ல வந்து ஈல்டு அவருக்கு வந்து செட் ஆச்சு. அது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் தான் வந்து பிளான்டிங் பண்ணியிருந்தார். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மல்ச்சிங் ஷீட்டு போட்டு பண்ணியிருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு இப்போ வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசரை எதுவுமே கொடுக்காம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்டு இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு ரிசல்ட்டு. கீழே வந்து ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும் வந்து பார்த்தோன்னா யூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் யூமிக்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து நல்ல அந்த கிராப் வந்து செட் ஆச்சு. ரேட்டுமே வந்து அப்போ அவருக்கு கரெக்டாக செட் ஆனதுனால நல்ல ஒரு இன்கம் எடுத்திருந்தார் அந்த ஃபார்மரு. ஸோ நீங்கள் வந்து 765மே வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது ஈல்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா?